நவோமியை பற்றி பேசணும் போன வாரம் வந்து 2-3 வாரமாக நவோமி தான் இருக்கு. இன்னும் ரூத்துக்கும் வரல, ஒரு காலமும் வரல. இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். அதில் ஏன் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து படிக்கணும்ப்பா வேதத்தை. நாங்களாம் இந்த வயசில் எப்படி எத்தனை நோட்டு எழுதிட்டு வந்துருமோ, போய் உட்காந்து நோட்டை எழுதி பார்த்து நீங்கள் அங்கங்கே பார்த்துட்டு தான் இருக்க படித்தா பின்னுக்கு நீங்கள் பெரிய போதராகணும். அப்போ இது பெரிய சரித்திரம், உண்மையுள்ள சரித்திரம், உண்மையாக நடந்த சம்பவம். இப்போ வந்து ஓமை அல்ல, நடைமுறை இயேசுநாதர் ஓமைன்னு சொல்லியிருக்கிறார். இது ஓமை அல்ல, இது நடந்த சம்பவம். அதுக்கு ஒரு தொடர்ந்து நம்ம நவோமி அந்த அம்மாவோட பின்மாற்றம் அதுதான் நம்ம பேசணும். ஏன்னா தேசத்தில் பஞ்சம்னு சொல்லி அவ்வளோ ஜனங்கள் அந்த தேசத்தில் எருசலேமில் இருக்கக்குள்ள, பெத்லஹேம் இருக்கக்குள்ள, இவங்க 4 பேர் மாத்திரம் அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு பயங்கரமான இழப்புகள், 3 பேர் இறந்து போயிட்டாங்க. சொல்லுங்க அப்போ தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து போய் அங்கேருந்து திரும்ப வர்றாங்க. அதான் ஆண்டு அழைத்த அழைப்பு உண்மை இல்லைன்னா பின்மாற்றம் போனால் இழக்க வேண்டியிருக்கும். உங்களோட வைத்த இடத்த உண்மை இல்லைன்னா நீ அநேக காரியங்கள் இழக்க வேண்டும். நீங்களும் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு சேர்ந்தவருக்கும் நஷ்டம். உங்களுக்கு சேர்ந்தவருக்கும் ஆமாம் ஊத்துக்கும் ஒரு வாழ்க்கும் நஷ்டம். புருஷன் போயிட்டா, 2 பிள்ளைகள் போயிட்டாங்க. ஏன்னுட்டா வைத்த இடத்த உண்மையாக இருக்கும். பஞ்சம் பசி கஷ்டம்னு ஓடக்கூடாது. அழுலியா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன செய்யக்கூடாது? பஞ்சம் பசி கஷ்டம்னு ஓடக்கூடாது. வைத்தியத்தை உண்மையாக இருக்கும். போராடி ஜெபிக்கணும். ஒரு அண்ணன் இருந்தார், அவர் சொல்லுவார், ஆம்பளைன்னா வேண்டி எரி கட்டுறாங்க. என்னது ஆம்பளைன்னா? அப்படி அவள்கிட்ட படித்தோம். என்ன அவன் அர்த்தம் இல்லை. அப்படின்னா போய் பிச்சை எடுக்காத, வேண்டி எரி கட்டும்பார். ஆம்பளை என்ன செய்யாத, போய் கேட்காது, எரி கட்டு வேண்டியது. அப்போ அப்படி வைராக்கியம் இருக்கும். அப்போ இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் நல்ல இடத்துல நல்ல தேவனுடைய வீட்டில் இருந்தாங்க, ஆகாரம் விடுங்கிற இடத்துல இருந்தாங்க. ஆனால் பசி பஞ்சம், தேசத்துக்கே பஞ்சம் வந்தோடனே இவங்க மாத்திரம் பெரிய ஞானிகளாக போனாங்க. கடைசியில் வந்து எல்லாத்தையும் இழந்து வந்தாங்க. அதே மாத்திரம் இல்லை, இவங்க போனது மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு சேர்ந்து அத்தனை பேருக்கு கஷ்டம். சரி, இப்போ அதான் நம்ம 2-3 வாரம் படித்தோம். இன்றைக்காவது ஒரு நோட் எடுத்து ஒரு வச்சு படிங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வேறு யாரும் படிக்க போகிறதில்ல. ஒருபா அந்த அம்மாவோட போன வாரம் என்ன சொன்ன, ஒருபாவை பற்றி என்ன சொன்ன தெரியாது. என்ன செய்யறது சார் வீடா சொல்ல பாருங்க டக்குனு. என்னம்மா ஒருபாவை பற்றி என்ன சொன்ன? ஆமாம், சரி சரி, வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. நவோமி நல்லா கவனிச்சுக்கோங்க, வசந்த கவனிங்க. இன்னைக்கு இந்த உருவாளை பற்றி தான் பேச போகிறேன். நவோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டு திரும்பி போகிற பாருங்க. அந்நிய ஸ்திரீகள், புரஜாதி ஸ்திரீகள், புரஜாதி தேவனை வணங்குறவங்க, கல்யாணம் முடிச்சவங்களாம் ஒன்று தான் இருந்தாங்க, புருஷன் இருந்துட்டாங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க, 2 பேருமே போயிருங்க. மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. என் மகன்மாருக்கும் எனக்கும் நீங்கள் இவ்வளோ காலம் என்ன செஞ்சீங்க? கவனிக்கிறீங்களா? என்ன செஞ்சீங்க? தயவு செய்தீங்க, இறக்கம் பாராட்டீங்க, உதவி செய்வீங்க. அதே போல் கர்த்தர் உங்களுக்கும் என்ன செய்வார்? அப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டால், இந்த 2 புரஜாதி பெண்களாக இருந்தாலும் தன் புருஷன்மார் நல்லா கவனிச்சிருக்காங்க, மாமியார் நல்லா கவனிச்சிருக்காங்க. யார மாமியார்னு சர்டிஃபிகேட் வாங்க வேறு பிளேஸில் மாமியார்னு சொல்கிறாங்க. எனக்கு தாயை பாராட்டினீங்க. என் புருஷனுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் நீங்கள் தாயை பாராட்டினீங்க. இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. இந்த சர்டிஃபிகேட் கிடைக்காது எல்லாத்துக்கும். அப்போ இதுன்னு தெரியுது, அவங்க 2 பேரும் நல்ல குணசாலிகளாக இருந்திருக்காங்க, நல்லா தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த அம்மா திரும்ப வாசிக்குமா? நவோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். அல்லேலூயா.
எனக்கும் தயவு செய்தீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு எனக்கு திரும்பி போங்க. மருத்துவர்களுக்கும் எனக்கு அப்போ மாமனாரை கவனிச்சிருக்காங்க, 2 புருஷமாரை கவனிச்சிருக்காங்க, இந்த அம்மாவை கவனிச்சிருக்காங்க. நல்ல ஒரு நல்ல குடும்பம் தான் இருந்திருக்காங்க. தயவு செய்தீர்கள். மாமியார் மாதிரி லேசில் யாரையும் என்ன செய்யணும் புகழ மாட்டாங்க, மருமகள் மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, புகழ மாட்டாங்க. ஆனால் இங்கே அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கும் என் மருத்துவர்களுக்கு என்ன செய்யுங்க, தயவு செய்வீங்க. ஆகவே உங்களுக்கு கருத்து செய்வார். நீங்கள் திரும்பி போங்க. எங்கே போக சொல்கிறாங்க? திரும்பவும் அந்நிய தெய்வத்தை வணங்கும்படியாக அந்நிய தெய்வத்துக்கிட்ட போக சொல்கிறாங்க. 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். ஓர்பாள் என்ன செய்தால்? தன் மாமியை முத்தமிட்டு போனாள். மாமி என்ன செய்தாலே? ஏன்னா கொஞ்ச நேரம் போராடி பார்த்தாங்க, முடியல. அந்த அம்மா போயிருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் அதிகாரத்தை கிட்டத்தட்ட 5 இடத்துல திரும்பி போங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? போயிருங்க. கிட்டத்தட்ட 5 இடத்துல போயிரு. 1ஆம் வசனத்தில் 11ஆம் வசனம் வாசிக்குமா? அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள். 12ஆம் வசனம். என் மக்களே திரும்பி போங்கள். அடுத்து 15ஆம் வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரி பிறகே திரும்பி போ என்றார். அந்த இடத்துல 2 இடத்துல வருது. திரும்பி போயிட்டா நீ திரும்பி. எப்படியாவது அவங்களை கலட்டி விடலாம் நம்மளோட யோசனை. எப்படியாவது ஏண்டால் அவங்க புறஜாதி ஸ்திரீகள். ஆனாலும் இத்தனை வருஷ காலமாக 10 வருஷம் அந்த ஊருக்கு போய் 10 வருஷம் வந்துருக்காங்க. 2 மகன்மார், கணவன், மாமியாரை நல்லா கவனிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, வேற யாரும் சொல்ல தேவையில்லை, நீங்கள் எனக்கும் உங்களுக்கு மருத்துவம் தயக்கார நீங்கள், அதனால் கர்த்தர் உங்களுக்கு அதை கேட்டபடி செய்வார், நீங்கள் திரும்பி போங்க. அவங்கள கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒருவாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அதை விடாமல் பெற்றுக்கொண்டாள். ரூத் என்ன சொல்கிறோம்? அதை பார்த்துட்டு பிறகு ரூத் என்ன படிக்க நாங்கள் போல 16ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கர்த்தர் ரூத் பிடிச்சபடியாக இருக்காங்க. நீ போகிற இடத்துல நானும் வருவேன், நீ தங்குறது நானும் தங்குவேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி வைராக்கியம் இருக்காங்க. ஆனால் ஒருவாள் தன் மாமியை முத்தமிட்டு போய்விட்டார். அல்லேலூயா. அதாவது புறஜாதிகளை விட பின்மாற்றக்காரங்க ரொம்ப அதரியப்படுத்துவாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஒரு சபையில் ஒரு விசுவாசிக்கான்னு சொல்லுவாங்க, புறஜாதிகள் வந்து சொல்ல மாட்டாங்க. சபையை விட்டு பின்மாற்றி போகிறவர்கள் ரொம்ப அதரியப்படுத்துவாங்க. கவனமாக இருக்கணும். அதான் இயேசுனா வேதத்தை சொல்லியிருக்குது. என்னது? நாய்களுக்கு எச்சரிக்கை. நாய்கள்னா அர்த்தம் என்னன்னு கேட்டால் பின்மாற்றம். நாய் என்னது? ஏன் நாய் பின்மாற்றம் சொன்னால் அது கக்கினதே திங்கும். அதான் சொல்லு, நாய்களுக்கு எச்சரிக்கையார்கள். அதாவது பிரஜாதிக்கு வந்து அவங்க தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சபையோடு பின்மாறி போனால் இந்த அம்மா பாருங்கள் 5 முறை போன்னு சொல்லுது. ஏன்னு கேட்டால் நம்மளோட பின்மாற்றம் வந்து எல்லாத்தையும் பின்மாறி போனால் என்ன நடக்குன்னு கேட்டால் பெரிய ஆசை வந்துட்டு அது உள்ளத்தையும் இழந்து போயிடுவேன். இழந்துட்டாங்க. திரும்பவும் போன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரூத்து விடாப்படியாக இருக்கிறன்னு கேட்டால் இல்லை நான் போக மாட்டேன், நீ இருக்கிறது தான் நான் இருப்பேன், என்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன் என்ன செய்யணும், மரணமே ஒளியை நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொல்லி வைராக்கியம் இருக்காங்க. ஆனால் ஒருவாள் அப்படி அல்ல, திரும்பி போய்விட்டால். அல்லேலூயா. அதான் வந்து நல்லா கவனிங்க. துருவத்தை பற்றி புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாடுலையும் பல இடங்களில் வாசிக்கிறோம், அதிகாரமே இருக்குது. ஆனால் ஒருவாளை பற்றி அவ்வளோ அதோட முடிஞ்சு போய் சரித்திரம். ஒருவாளை பற்றி என்ன நடந்துச்சு? சரித்திரம் அதோட முடிஞ்சு போச்சு. இதில் என்னத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், தேவன் இவங்க 3 பேரும் போனாங்க. சரி, அந்த புறஜாதி தேசத்தில் தேவன் அவங்களுக்கு பெண் குண்டா கொடுத்தாரு, திருமணம் முடித்தாங்க, நல்லா இருந்தாங்க, நல்ல மாமியார் கவனிச்சாங்க, மாமனார் கவனிச்சாங்க, 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க.
அப்போ இது நல்ல ஒரு, அதாவது ஒரு ஜாதியிலிருந்து வந்து தேவனுடைய பிள்ளையோடு சேர்ந்து ஐக்கியமாக இருக்கிறது ஒரு பெரிய நல்ல சிலாக்கியம், ஒரு பெரிய அழைப்பு. அப்போ இந்த அழைப்பை அசட்டை பண்ணிட்டா ஊற்றி என்ன செஞ்சிட்டா, இவ்வளோ பெரிய அழைப்பு இதை அசட்டை பண்ணிட்டா. அதனால அந்த ஒருபால், அதனால ஒருபாலோட பேர் அது பிற்பாடு பைபிளில் இல்லை. மிகவும் கவனமாக இருக்கு. என்னன்னு கேட்டால், நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் போன வாரம் படித்தோம் இல்லையா, எப்படி படித்தோம், புதுக்கிழமை என்ன படித்தோம் அப்படின்னு நாம் எல்லாரும் நம்மை தேவன் என்ன செய்தாரு, நம்மை அழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. நாம் நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனங்கள். இப்படி மேன்மையான அழைப்பை நம்ம கொடுத்துருக்கிறோம். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வருவதை புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நீங்கள் நான் மறந்து ஒவ்வொருவருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளாம் யாரு, அந்த காலத்திலிருந்து பாவத்திலிருந்தும் சாபத்தும் கிரங்க உணவினோம் ஆச்சரியமான ஒளி எடுத்து கொண்டு வந்தார் ஆண்டு. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது தான் நம்மளுடைய வேலையா. உங்களோட வேலை என்னது, நீங்கள் உங்களுடைய வேலைன்னா நாங்கள் ஊழியம் கிடையாது. அந்த 10 பேர் தான் ஊழியம் செய்யணும், நாங்கள் ஒன்றும் ஊழியம் கிடையாது. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவிட்டு புண்ணியங்களை அறிவித்து தெரிந்துக்கப்பட்ட சந்ததி. அப்போ இந்த ஒருபாலும் இந்த சந்தையை சேர்ந்தவர் தான் தேவன். நாங்கள் அந்த தேசத்தில் போய் இந்த யூத குலத்தை சேர்ந்த இவர்களுக்கு பெண் கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் செய்தார். அவங்க மன திரும்பினாங்க, ரசிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் முடித்தாங்க, சரி அப்படி வந்துட வேண்டியதானே. ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக வேண்டி நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. மாமியார் சொல்கிறதுக்காக வேண்டி நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போகக்கூடாது. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ போயிருங்க தேவனுக்கு நன்மை செய்வார். ஆனால் ஊருக்கு பிடிச்சபடி அதை இல்லை நான் போக மாட்டேன். அவர் அழைப்பை பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. அதன் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். வேலை செய்தால் நீங்கள் ஒருபாடு இடறி விழுவதில்லை. அப்போ இந்த ஒருபாடு என்ன இருக்கணும், இல்லை தேவன் என்னை தெரிந்து கொண்டார், என்னை அழைத்திருக்கிறார். நான் இந்த குடும்பத்தில் வந்து 10 வருஷமாக இருக்கிறேன், இனி நான் போகக்கூடாது. இந்த சகோதரி ரூத்து போகிறேன்னு சொல்கிறார், நான் அவங்க கூட போகணும். அப்படி தீர்மானம் இருக்காடபடி அவளும் பின்மாற்றம் தன்னை அழைப்பை தெரிந்து கொள்வதில்லை. பார்த்தீங்களா, அதோட பேர் எல்லாம் போச்சு. அந்த அம்மாவோட பேசுறது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம தான் பேசுகிற மொழியை யாரும் அதை பற்றி ஒரு பால்னா மோசமான அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. நம்ம விட போகிறது மோசமானவங்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போதில்லை, விட போகல. நம்ம சிஸ்டர் இப்போ என்ன சொல்லுங்கள், கடைசியாக சொன்ன வார்த்தை 2 வார்த்தை சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன கடைசியாக சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா, கவனிக்க சொல்கிறேன், கவனிக்க மாட்டேங்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு பால் இருக்குது. மோசமானவங்களாக தான் நம்ம விட போகிறது இல்லை. நல்லா கவனிக்க, காதை தீட்டி வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் அவனுக்கு திரும்ப நீங்கள் நான் என்ன செய்யணும், அது திரும்ப முடியாது. நம்ம என்ன ரெக்கார்டாக பண்ணிக்கணும். கவனிங்க. அப்போ இந்த அம்மா இல்லை நானும் வருவேன்னு எடா முடியாது. அதாவது தன்னுடைய அழைப்பை இழந்து போகிறது, இந்த ரட்சிப்பை இழந்து போகிறது. அதனால என்ன நஷ்டங்கிறத நம்ம கீழே வரக்குள்ள பார்ப்போம். தன் மாமியாரை முத்தமிட்டு போய்விட்டார். ஒருவா தன் மாமியை முத்தமிட்டு போனார், ஊத்தோ அடைவிடாமல் பற்றி கொண்டார். கர்த்தர் சோதனை. அல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா கவனிங்க. நான் அன்னைக்கு சொன்னேன், இந்த ஒருபாடு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் யாரே முதல்ல தைரியம் பேசுனாங்க. அப்படி நீங்கள் கத்துறீங்க, நான் எனக்கு ஒன்று பார்த்துருப்பாங்க. ஒரே சவுண்ட் கற்று மட்டும் நான் வந்து என்னன்னு தெரியல யாரே வாய தருங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சவுண்டு. அப்பா எனக்கு அங்கேருந்து கேட்பேன், பயங்கரமாக இருக்கும். இப்போ பேசுங்களேன், தைரியம் இருந்தா. கையை தூக்குறீங்க, காலை தூக்குறீங்க, அல்லையா? அப்போ இந்த அம்மா அவங்கள கூடுமானவரை அங்கே ஊருக்கு கூட்டு போகாமல் அனுப்பணும்.
சொல்றேன் கேட்டா, யார் என்ன சொல்ற, என்ன அழைப்பிட உண்மையா இருக்கும். நல்லையா? என் புருஷன் ஒரு என் புருஷன் விட்டு தான் நான் இருப்பேன். அந்த உரிமை பாராட்டவனா? தேவன் கொடுத்த பெரிதான அழைப்பு, நல்ல உயர்ந்த ஸ்தானம். இனி உன்னுடைய பையன் நூற்று சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியதானே? இது காரணம் இந்த மாமியார். நீ போயிரு. சரி, அதான் சொல்றேன், விசுவாசிகளோட பின்மாற்றக்காரர் தான் நம்மளோட ஆதரவை கொடுப்பாங்க. யாரு? அப்போ அவங்க சபையில் பின்மாற்றமாக போனோம். நீங்கள் சபைக்கு வராது பின்மாற்றக்காரர் போய் சந்திச்சிங்கன்னா டேஞ்சர், உங்களே ஒரு இடத்துல செஞ்சுருவாங்க. இந்த சபைக்கு வந்துட்டு வராதவங்க தயவு செய்து சந்திக்காதீங்க. புதிய ஆத்மாவை சந்திங்க. என்ன செய்யுங்க? வராதவங்க போய் சந்திச்சிங்கன்னா 1000 பேர் சொல்லுவாங்க. என்னையே குறை சொல்லுவாங்க. இருக்க தண்ணி அப்பா அம்மா சௌத்தரமாங்க. வெளியில் இறங்கணும்னு நம்மளை குறை சொல்லிடுவாங்க. சந்திக்காதீங்க. ஏன்னா வேதம் அப்படி சொல்லி, ஏன்னா இந்த அம்மா செஞ்ச தவறு. இந்த நோமி பின்மாற்றமாக போனபடினால எந்த அளவு ஆதரியப்படுத்த முடியுமோ அந்த அளவு அதை நீங்கள் போங்க அதில் ஒரு கிட்டத்தட்ட 5 முறை போங்கன்னு சொல்லி ஆதரியப்படுத்துச்சு. ஆனாலும் நான் விடமாட்டேன். ரூத்து என்னது? நான் விடமாட்டேன். அப்படிதான், நானே விரட்டினாலும் நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா தேவன் என்னைக்கு அழைச்சிருக்கிறார். உங்களுக்கு கொண்டு வந்தது யாரு? சிமியோனா. யாரு? அப்போ நீ வரமாட்டேன். சிமியோன் அழைச்சார், நான் சபைக்கு வர மாட்டேன். யார் அழைச்சது? தம்பிமா சொல்லுங்க, யார் அழைச்சது? உங்களை சவுண்டு பேசுங்க, நானும் பேசுங்க, சண்டை போடுவோம், பேசுங்க. நம்மளை அழைச்சது யாரு? நான் சொல்லி நீங்கள் போகக்கூடாது. இது ஏன் சபை? தேவனை அழைச்சிருக்கிறார். அந்த பாருங்க, இந்த ரூத்து அவ்வளோ வைராக்கியம். ரூத்தை பற்றி பிறகு பேசுவோம். இன்னைக்கு இந்த ஒருபாளர் பார்ப்போம். சண்டை போடணும். எனக்கு தெரியும், 81 ஆண்டு மொன்றாகலுங்கிற ஒரு இடத்துல நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். மொன்றாகல் பெரிய மலதேசம். அப்போ பாசு இருந்தார், பெரிய பாசு வந்தார். வந்து அவர் ஐயா வயசானவர் இருந்தார். அவரை நீ சபை விட்டு போன்ட்டார். ரொம்ப கொலைப்படி, என்னை மாதிரி கொஞ்சம் கொலைப்படி சரி சபை விட்டு போன்ட்டார். அது என்ன சொல்கிறது? இப்போ தான் சீப் பாஸ் ஸ்டாண்ட் போகணுன்னா சீக்கிரமாக ஆரம்பித்தோட மகன் நான் இருக்கேன் பக்கத்தில். முதல்ல நீங்கள் போய் காட்டுங்க, அப்புறம் நான் வரேன்னாரு. கேட்டாங்க, நான் வீடு நாடு இளைஞர் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, வெளியில் ஒன்றும் கிடையாது, போக முடியாது. முதல்ல நீங்கள் போய் காட்டுங்க. அவ்வளோ பெரிய பாசம். அந்த மாதிரி கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கணும். எடுத்தோம் அப்படி சொல்லிட்டாரு. யார் சொன்ன உனக்கு உன்னை அழைத்தது யார்? ஆண்டவர். அழையா? உங்களை அழைத்தது யாரு? ஆண்டவர். அந்த அழைப்பட தெளிவாக இருக்கணும். ஏன் என் புருஷன் இறந்து போயிட்டார், என் புருஷன் எடுத்து தான் நான் போவேன். ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தில் அந்த அம்மா ரூத்து ரொம்ப தெளிவு. உன்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம், உன்னுடைய ஜனம், என்னுடைய தேவன். நீ மறிக்கிறது தான், நான் மறிப்பேன். மரண ஒழிய நம்ம யாரும் அந்த வயிறாய். ஆனால் இவன் அப்படி இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிதாபம் என்னன்னு கேட்டால், உன்னுடைய அழைப்பை இழந்து போனேன், உன்னுடைய ரட்சிப்பை இழந்து போனேன். உன்னுடைய பிரஜாதிலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்து நல்ல ஒரு யூத குடும்பத்தில் உன்னை கொண்டு வந்து வச்சு திருமணம் முடிச்சு இவ்வளோ நாள் இருந்தீங்க. சரி, இறந்து போயிட்டாங்க. அதோடு அப்படியே நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் பின்பற்றி வர வேணாம். மாமியார் சொன்னாங்க. என்ன மாமியார் சொல்றது? மாமியார் என்ன நமக்கு சொல்றது? என்னை அழைத்தது யாரு? இந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்தது யாரு? அவன் ஏன் புருஷன். அப்போ அவர்கிட்ட நான் இருப்பேன். அவன் வீட்டில் இருக்க எருசலேமுக்கு போனாலும் பெத்தலுக்கு போனாலும் என் புருஷனுக்கு வீடு இருக்குது, ரூம் இருக்குது, அங்கே தான் நான் இருப்பேன். பாருங்கள் என்ன அழைப்பு, என்ன அந்த ரூத்தில் இருக்குது, பேச்சை பாருங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை. நான் முத்தமிட்டு போய்விட்டால் வாசிங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். சாமுவேல் 6ஆவது வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் அநேக தேசத்தினால்
அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் இப்ப கொண்டார்கள். எல்லா ஜனங்களும் சேர்ந்து தாவீதை கல்லறியன்னு சொல்லி கொண்டாங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எல்லாரும் எழுத்து நிற்கும் பொழுது தாவீது கர்த்தராய் தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் அதான் பார்த்தீங்க ரூத்தை பார்த்தீங்களா? கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஆனால் இவள் அப்படி இல்லை. அந்த அழைப்பு இழந்து போனால் பெரிய வேதனை. யார் என்ன சொல்லட்டும், உலகமே திறந்து வரட்டும், யார் வந்தாலும் சரி, என்னுடைய அழைப்பு நான் எப்படி இருப்பேன்? உறுதியாக இருப்பேன். தாவீதை எல்லாரும் எதிர்க்கிறாங்க, கல்லறிய போறாங்க. ஆனால் தாவீதை இவங்களை பார்க்கல, கர்த்தருக்குள் தன்னை தடுப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. முழங்கால் போடு, ஜெபம் விடாத. ஆண்டவரே, என்னை அழைத்தது நீர்தான் ஆண்டவரே. இந்த குடும்பத்தோட கொண்டு வந்து யாரையும் ஆண்டவர், அவர் தான் எனக்கு முக்கியம். கர்த்தர் அந்த வைராக்கியத்தை விட்டுட்டு திரும்பி போனார். வைராக்கியத்தை விட்டு என்ன செஞ்சாலே அந்த அம்மா. அப்ப நம்மை இப்படி திடப்படுத்தவோ ஊக்குவிக்கவோ ஆள் இல்லாட்டியும் கூட கர்த்தருக்குள்ள நம்ம வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவோம். எல்லாரும் பரிசோதனை பண்ணுவாங்க, உனக்கு அப்படி தான் நடக்கும், உனக்கு இப்படி தான் நடக்கும் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கர்த்தருக்குள்ள இருந்து நம்மளே சரிப்பட்டு தீர்ப்படுத்த அந்த குடும்பத்தை போல திடப்படுத்திக்கணும். போன்னு சொன்னோன்னா அந்த அம்மா பார்த்து செய்யுதுக்கு அந்த அளவு சத்தியம் தெரியாது, உபதேசம் தெரியாது. இந்த வீட்டில் வந்து கல்யாணம் முடிச்சு வந்திருக்குது, நம்ம ஆண்டரை பற்றி அவ்வளோ அறிவு இருந்திருக்காது, ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். சரி போயிடுவோம். அது எவ்வளோ வேறு. நான் சொல்கிறேன், உன்னுடைய அழைப்பில் நீ உண்மையாரு. அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னார், அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இந்த சிஸ்டர் சொன்னாங்க, அந்த பிறகு சொன்னார். அதல்ல, உன்னுடைய அழைப்பு என்னது பாருங்க. இவ்வளோ தான் சபைக்கு வர்றாங்க, தங்களுடைய அழைப்பு என்னன்னு தெரியல, யார் அழைச்சதுன்னு கூட தெரியல. கேளுங்க அவங்கள போயிட்டு. அப்ப தாவீதுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை வரும் பொழுது, ஜனங்களே எடுத்து நிற்கும் பொழுது, கல்லறிய போகும் பொழுது, அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. உலகமே பாடுதான். நம்ம முழங்கால் போடணும், ஜெபிக்கணும், நம்முடைய ரட்சியை பாதுகாத்துக்கணும். தேவன் அதுக்கு தான் நம்ம அழைத்திருக்கிறார். அதான் அழைப்பையும் கருத்துக்கள் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள். நீ யார்? அழைத்தவர் யார்? வானத்தை மும்மைப்படுத்த சர்வவல்லமையுள்ள தேவன். அதில் நாம் என்ன செய்யணும் கேட்டா, உறுதியா இருக்கணும். சரி, இப்போ என்ன நடந்துச்சு? நம்ம போனதுனால ஊருக்கு வந்து மாமியோட போனால், மாமியோட போனதுனால அங்கே போவாசன் ஒருத்தர் உறவு முறைக்காரன், எலிமெலுக்கு உறவு முறைக்காரன், அவன் பெரிய கோடீஸ்வரன், அவன் வயலில் போய் பொறுக்க போகிறா. பிறகு அவனுக்கு செய்தி வருது, அவர் சொன்ன மகளே நீங்கே பொறுக்குமான்னு சொல்லி இப்படி செய்து கடைசியில் அவனை திருமணம் முடித்து அவனோட வாழ்க்கை கொடுத்தான். நவமியும் எல்லாரும் வாழ்த்துறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ரூத்துக்கு வைத்திருக்கிறார், ஒரு வாழ்க்கும் வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு வாழ் அதை இழந்து போனான். நீங்கள் யோசிங்க, ரூத்து வந்த மாதிரி ஒரு வாழ் வந்திருந்தால் அங்கே ஒரு வாழ் 2 பேர் போட்டி போடுறாங்க. யார்? நீயா நானா? இந்த ரூத்துக்கு நீ முடிச்சுக்கிறியா நான் முடிச்சுக்கிறேன் சொல்லி கடைசியில் போக முடிச்சுட்டாங்க. அப்போ ஒரு வாழ் வந்துருந்தா என்ன நடந்திருக்கும்? நிச்சயமாக இந்த ரூத்தை போல இவ்வளோ ஆசிரிக்கப்பட்டிருப்பான். இவ தன் அழைப்பை இழந்ததுனால தேவன் செய்ய நினைத்தது செய்ய முடியாமல் போயிடுச்சு. தேவன் வைத்த ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ரூத் அதை பெற்றுக்கொண்டார். பாருங்க, அதாவது சிறிய தவறு பல வருடம் சொல்லும். ஒரு சாட்சியம் சொல்கிறேன். போன வாரம் பேசுகிறேன். நம்ம சபையில் போன குடும்பம், நான் தான் முழு குடும்பம் இந்து குடும்பம்னு நீங்கள் தலையை ஊற்றி பாருங்கள். முழு குடும்பத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். 3 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன், அம்மா அப்பா எல்லாத்துக்கும். அப்போ அவங்க எப்படி வந்து சபைக்கு வந்தோம்னா தெரியல, அங்கே பக்கத்தில் ஒரு சபைக்கு போனாங்க. எனக்கு சொல்லாமல் கிழமை மாப்பிள்ளைலாம் பார்த்து சொல்கிறதில்ல, ரெஜிஸ்டர் தான் சொல்லுவாங்க, சொல்லலை.
அப்போது எனக்கு கேள்விப்படிச்சு, அதுவும் நம்ம இன்னொரு விசுவாசி தான் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நல்லா கவனிச்சுக்கணும். ரூத் ஒரு பால் கதை தான் அவங்க. அப்போ சொல்கிறாங்க, ஒரு நாள் அவங்க வீட்டில் விருந்து அடைஞ்சேன், பெரிய விருந்து, சரணபவன் ஹோட்டலுக்கு வந்து நிச்சயதார்த்தம் எனக்கு சொல்லவே இல்லை. அப்புறம் கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு கார்டு கொடுத்தாங்க. கார்டு கொடுத்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க, மற்றவங்க சொல்லியிருக்காங்க, இவர் வரலைன்னா இவர் ஒரு ஊழியக்காரர் இல்லை. சரண் கல்யாணத்துக்கு போகிறேன், முன்னும் பார்த்த கல்யாணத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன், அடுத்த வாரம் கேட்பேன். கல்யாணத்துக்கு போனால் நான் பெண்ணுக்கு வந்துட்டேன். நான் போன உடனே அந்த ஊழியக்காரன் சாத்தான் வந்துட்டான், இயேசுவின் நாமத்தினால நான் எதிர்ப்பான். சரி, நான் சாப்பிட இல்லை, கல்யாணம் வந்துட்டேன். கிட்டத்தட்ட 22 வருஷம் 23 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஞாபகம் வச்சுக்க, எத்தனை வருஷம்? அப்போ போன வாரம் இந்த ஐயா சோமில் எங்கம்மா பெரிய மக பாஸ்டர் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், ரொம்ப புருஷங்காரன் மோசம், பிள்ளை கல்யாணம், பெரிய பொண்ணு கல்யாணம் முடிக்கணும் கூட விரும்ப மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேம்மா, நீங்கள் அன்னைக்கு எடுத்த தீர்மானம், ஒரு அலையில் சொல்லுங்க, அலையிலையா 20 வருஷத்துக்கு முன்னே எடுத்த தீர்மானம் தப்பான தீர்மானம். ஒரு ஊழியக்காரன் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து, உங்களுக்கு வேலை பிடிச்சி கொடுத்து, உங்களுக்கு காசு கொடுத்து, எத்தனை ஆயிரம் கொடுத்துருங்க தெரியுமா? சொல்லக்கூடாது, சொல்கிறேன். காசு கொடுத்து உங்களை காப்பாற்றிட்டு ஒரு பைசா இல்லாமல் எடுத்தா சொன்னாங்க. நீ எடுத்த தீர்மானம் என்னது? அன்னைக்கு பக்கத்தில் ஒரு ஊழியக்காரன் செழிப்பாக இருக்கான், பெரிய இன்ஜினியரு, பெரிய ஆளுன்னு சொல்லி நம்ம ஊழியக்காரன் பவிச்சுட்டு போனீங்க. நான் அந்த அம்மாவோட சொன்னம்மா, நீங்கள் அன்னைக்கு எடுத்த தீர்மானம் பார்த்தீங்களா, அன்னைக்கு எடுத்த தப்பா போச்சு அன்னைக்கு. ஆனால் அரசு வந்து கொடும், தெய்வம் நின்று கொடும். உடனே தெரியாது, உடனே ரிசல்ட் தெரியாதுங்க, நாள் போகும். அதான் ரொம்ப கவனம், தமிழ் மாதிரி ரொம்ப கவனமாக இருக்குது. ரிசால்ட் உடனே தெரியாது. நீ கர்த்தரை கீழ்படியாக போனால் ரிசால்ட் இப்போ தெரியாது, நீ வேலை தேடக்கூட தெரியும். ஐயோ பாசம் தான் சபைக்கு வரலையே, அப்புறம் திருமணத்துக்கு தெரியும். ஓனப்படி ரொம்ப கவனமாக இருக்கும், கீழ்படியாக நடக்குன்னு சொல்லி பார்த்து. நான் சொன்னேன், அம்மா அன்னைக்கு எடுத்த தீர்மானம் நான் தெளிவாக சொல்லிட்டேன். என்ன பாசம் செய்ய, என்ன செய்ய, உனக்கு ஞானசானம் கொடுத்தது நான், உனக்கு எச்சுப்பில் கொண்டது நான், சாப்பாடு கொடுத்தது நான், எவ்வளோ உதவி செய்ய. அப்போ என்ன செய்யணும், நீ ஒரு சின்ன உடனே பாஸ் வந்து என்ன செய்யணும், பாஸ் இப்படி ஒரு காரியம் வருது, என்ன செய்வோம், எது செய்வோம், என்ன அவங்களுக்கு பெரிய இடம் கிடச்சிருச்சு. என்ன இடம் கிடச்சிருச்சு? பெரிய இன்ஜினியர், பெரிய பில்டிங்லாம் கட்டுறது. இப்போ அவன் பொண்டாட்டியும் மதிக்க மாட்டேங்கிறான், பிள்ளையும் மதிக்க மாட்டேன். பிள்ளை கல்யாணம் முடிக்கிறவங்களும் இன்னும் வரல, மாமனார் மாமியாரெலாம் வீட்டு விளையாடிட்டாங்க. கணக்காக சொன்னேன் பாருங்க, நான் அன்னைக்கு எடுத்த தீர்மானம் தப்பான தீர்மானம். ஆனால் இத்தனை வருஷம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இந்த ஒரு பால் எடுத்த தீர்மானம் தப்பான தீர்மானம். ஒரு அலையில அலையா நீயும் ரூத்தோடு கூட போயிருந்தா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். ரூத்தோட பிடிவாதமாக இருந்து நீ எரிசலுக்கு போயிருந்து சொன்னா, மாமியோட போயிருந்து சொன்னா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். இன்னைக்கு நினைச்சு அந்த அதற்கு வருது, நம்ம எடுக்கிற தீர்மானத்தின்படி தான் நம்மளோட வாழ்க்கை அமையும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. இப்போ பாசம் சொல்லாத, நான் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லியிருப்பேன். அவர் ஏதாவது சொல்லிவிட்டுருவாரு. எப்படி சொல்லுவார்? அவர் வாய்ஸ் இல்லைங்க, டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவாரு. எல்லாம் முடிஞ்ச ஏற்பாடு என்ன செய்வோம்? இப்போ சொல்லுவார், அவர் வாய்ஸ் சரியில்லை, டக்குன்னு ஏதாவது என்ன செய்வார்? எனக்கு தெரியாது. அவங்க கல்யாணத்துக்கு சொல்கிறாங்க, இந்த வீட்டில் விருந்து நடக்கும் பாஸ்டர், சரவணாஸ்க்கு சாப்பாடு வருது, எல்லாம் விருந்து வைக்கிறாங்க. ஏன்னா அவனும் நான் ஞானசாமி கொடுத்தேன், ஜோட் போயிட்டான், வெளிநாட்டில் இருக்கான், போயிட்டான், செத்துட்டான்னு தெரியாது, பாவம், ரொம்ப சுகர்லாம் முடிச்சு. அப்போ ஒரு தீர்மானம் தான் வந்து இந்த ஒரு பால் எடுத்த தீர்மானம் அதோட சரித்திரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிற்பாடு இன்னைக்கும் ரூத்தை பற்றி பேசுவோம், இனியும் பேசுவோம், ஏசுனாரும் பேசினாரு. இந்த மாதிரி எடுத்த தீர்மானம் இப்படி சரித்திரம் முடிஞ்சு போச்சு. நீ எருசலேமுக்கு போயிருந்தால் அந்த ரூத்துக்குள்ள அதே வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கும். அப்போ இதில் தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய தீர்மானம் தான் உங்கள் வாழ்க்கையை கெடுக்குது. நீ அந்த தீர்மானம் எடுக்கும்போது சரியாக யோசிச்சு செய்யணும். இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது தவறான தீர்மானமா, சரியான தீர்மானமா. அப்போ இன்னைக்கு உங்கள்
உங்கள் ரொம்ப அன்பான பாஸ்டர், உங்கள் சின்ன பாஸ்டர் என்ன சொன்னார்? வீட்டு கொடுங்க பாஸ்டர்கிட்ட. உங்கள் பாஸ்டர்மா ஆலோசனை. ஆமாம், உங்கள் பாஸ்டர் என்ன சொன்னார்? ஆலோசனை கேட்க. எதுனாலும் அந்த ஆலோசனை கேட்க சொன்னார். நீ கார்டு அடிச்சுக்கணும் கையில் கொடுக்க பார்க்குறோம். நான் சொல்லிட்டேன், அம்மா 20 அந்த பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் இருக்குது, 2வது பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும். கிட்டத்தட்ட 25 வருஷம் அன்னைக்கு எடுத்த தீர்மானம். இப்போ இதான் இந்த ஒரு பாலட்ட நிலைமை. இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கணும்? யார் நம்மளை என்ன செஞ்சாலும் சரி, நமக்கு அன்பு பாராட்டாலும் சரி, நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் சரி, நான் என்னை அழைத்த அழைப்பில் உண்மையாக இருக்கணும். நீங்கள் திருமணம் முடிச்சிட்டு இல்லையா, புதுசாக இறந்துட்டாங்க இல்லையா, புருஷனுக்கு வீடு இருக்கு இல்லையா, போய் உட்காரு, ஜெபம் பண்ணு. ஆளு அதை விட்டுவிட்டு திருமணம் விற்கிறாங்க போனான், விசாச பக்கம் போனான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எழுந்து போன பார்த்தீங்களா? இதுலேருந்து நான் என்னது சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம எடுக்கிற தீர்மானம் இப்போ இல்லை. நீ சரியான தீர்மானம் எடுக்காவிட்டால் இப்போ உங்களுக்கு தெரியாது. சந்தோஷமாக இருக்கு, பார்த்தியா பாஸ்டரை ஏமாற்றிட்டேன், ஆசிரியர் தெரியாதுங்க, சும்மா அப்படி போய் சொல்லி விட்டேன், ஒரு அடி அடிச்சோடனே நம்பிட்டார் பாஸ்டர். ஆனால் பல வருடங்கள் சென்றாலும் ரிட்டர்ன் உங்களுக்கே வரும். நீங்கள் உங்கள் வாயிலே வந்து சொல்லுவீங்க, பாஸ்டர் இப்படி ஆச்சு பாஸ்டர். நான் சந்தோஷப்படலை அதை கொடுத்து. என் வாயில் வந்து அது நேரம் சொல்லிட்டேன் அம்மாட்ட, அம்மா நீ 10, 20, 25 வருஷத்துக்கு முன்னால் எடுத்து தீர்மானம் பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளோ நிற்குது. எல்லாரும் வேணாங்கிறாங்க. பிள்ளை கல்யாணம் அதை பற்றி எனக்கு தேவையில்லைங்க. என்னங்க நல்லா அழகான பொண்ணு, ஐடியில் வேலை செய்யுது, இந்த பொண்ணுக்கு திருமணம் வைக்கணும், நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், ரெடியாக இருக்கணும் மாப்பிள்ளை, நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ அன்னைக்கு என்ன செய்யணும்? நல்ல தீர்மானம் எடுத்துக்கணும். நம்ம சபையில் போய் பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ணி, சரி நல்லதா கெட்டதா, செய்வோமா செய்யக்கூடாது யோசிச்சுட்டு பொறுமையாக இருந்து, அப்போ தொடர்ந்து அதாவது நல்லா காணிடுவேன். நம்ம ஒரு சபைக்கு போகணும்னு சொன்னால் அந்த போதர் நமக்காண்டி ஜெபிக்கிறாளாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உன் பேரே தெரியாதே, நீ போய் மின்னல் எங்கேருந்து வரது கேட்பாங்க. நான் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் எல்லா விசுவாசியும் ஜெபிக்கணும். உங்கள் போதர் வந்து உங்களுக்காண்டி ஜெபிக்கிறாளாக இருக்கணும். அல்லேலூயா. பேரே தெரியாதே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு பாலை கொடுத்து, அம்மா உனக்கு வர இவ்வளோ பெரிய ஆசிரியத்தை இழந்து போயிட்டு, நீயும் கூட ரூத்தோடு கூட சேர்ந்து வந்திருந்தா போவாஸ் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன். அவன் சொல்கிறான், அம்மா நீ வேறு வயலுக்கு போகாது, இங்கேயே போயிட்டு. அந்த ரூத்துக்கு போட்டி போட்டாங்க 2 பேர். நீ முடிச்சுக்கிறியா, நம்ம தான் நீ முடிச்சுக்கிறியா, நம்மளுக்காக அது எதிர்பார்க்க. கடைசியில் ரொம்ப நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை, ஊரே வந்து வாழ்த்துறாங்க. இவனுக்கு மாமியாருக்கு நல்ல பேர். இந்த அம்மா கூட வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்தது ஆகும். யாரே ஒரு வாழ் எந்த சூழ்நிலையிலும் அந்த அழைப்பை விட்டு போயிடக்கூடாது. அழைப்பு யார் நம்ம தாமித போட எல்லாரும் கல்லறிஞ்சாலும் சரி, எல்லாரும் குறை சொன்னாலும் சரி, அவன் கருத்தை நீ வந்து ஜெபமணி இல்லை மாமியாரே, ஏன் புருஷன் நான் அங்கே தான் இருப்பேன், நீ யார் கருத்து சோத்திரம். வைராக்கியம் இருந்தா இவ்வளோ பெரிய காரியம் வந்திருக்காரு. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். கார்டு அடிச்சா கொண்டு பார்க்குறேன்ட்டு ஆலோசனை கேள்வி, செய்யலாமா செய்யக்கூடாதா? 14 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிக்கிறதுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாதது கண்டால், பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தில் குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் என்றார். கர்த்தரை சேவிப்போம். நானும் என் வீட்டார் சொல்லணும். ரூத்துமாய் பேசணும். ஐயா நான் வந்து கர்த்தர் தான் சேவிப்பேன். அல்லேலூயா. என்ன செய்வேன்?
அது பாஸ்டர் இல்லை மாமியார் சொல்கிறாங்க பாஸ்டர் இனி நான் அங்கே தான் போகிறேன். போய் பாரு, போய் அம்மா ஒரு நாள் பேரே இல்லைம்மா, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, பைபிள் இல்லை, அது பிற்பாடு கொஞ்சம் நிதானித்து அந்த ஒரு 4 சொல்ல தயவு செய்து நெக்கப் மோகம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல சரியாக அந்த முடிவு எடுக்கணும். அல்லையா, சரியாக யோசிக்கணும், ஆளுங்க கூப்பிடணும், நல்லா கொஞ்சம் ஆலோசனை சொல்லணும், கூப்பிடணும், என்ன செய்யணும், அதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, வைராக்கியமா இல்லை அக்கா ரூத்து நான் அவங்க கூட தான் வருவேன், அந்த மாதிரி பிடிச்சிருக்கோன்னா வருவேன், போச்சு. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எஸ்ரேலில் போயிட்டு பெத்லேயில் போயிட்டு போஸ் பெரிய பணக்காரன், அவன் பங்காளி ஒருத்தர் இருக்கிறான், அவனை முடிச்சிருக்கிறான். தேவன், அதாவது தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு தேவன் தெரிந்து கொண்டார். அதாவது எது பிரஜாதியாக இருந்தாலும் சரி, தேவன் உன்னை தெரிந்து கொண்டார், உனக்குன்னு விசேஷ ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை நீ இழந்து போகக்கூடாது. ஒரு வாரம் உன் ஜாய் தானே, இந்த ரூத்தும் ஆள் தானே, மாவிய பெண் தானே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு உரியவளானா, அப்போ நீயே இழந்து போன. ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல எடுக்க வேண்டிய தீர்மானத்தை சரியாக எடுக்க இல்லை. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்து அந்த அம்மா பேசுனது போல, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே ஒளி பிரிக்க முடியாது, நீ இருக்கலாம் நான் வைராக்கியம் இருந்திருந்தால் இன்னைக்கு ஒரு பெரிய வாழ்க்கைனா தேவன் சும்மா விட மாட்டார். அம்மா ரூத்துக்கு கொடுத்தவர் ஒரு பால் கொடுக்க மாட்டாரா? தேவன் தீர்மானிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அந்த தேவன் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடிய அளவுக்கு யாரும் தெரியுது, நாமே கெடுத்துக்கிட்டோமா? இப்போ ஒரு ரூபாய் தான் கெடுத்துக்கிட்டா, தனக்கு வைத்திருந்த மேன்மையை ஆசீர்வாதத்தை ஒரு ரூபாய் கெடுத்துக்கொண்டால் நீ கெடுத்துடாத, கெடுத்துடாத. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம் வாசிப்போம். நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள், கட்டவிரின் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள், அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவார், அவைகள் நெருங்கப்பட்டவே ஆனால் விரியன் புறப்படும். நீதியை தேடுவதும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுவதும் இல்லை. எது நீதி நியாயம்? கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னன்னு கேட்டால் இது ரொம்ப கஷ்டமான செய்தி தான். ஏன்னா உன்னோடு கொடுத்த உன் ஊர் பொண்ணு உன் சகோதரி தான், அவள் போய் நல்ல ஆசிரமாக இருக்க பெரிய பணக்காரனை கல்யாணம் முடிச்சு, இதான் ஆண்டு கொடுத்து சொல்கிறோம், ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதம். அப்போ உன்னை கைவிடுவாரா? கைவிட மாட்டேன். உனக்கும் அதை ஆண்டு ஏதோ வைத்திருக்கிறார். ஆனால் அவன் எடுத்த தீர்மானம் என்ன செஞ்சது, உன்னை சாபத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு ஆசீர்வாதத்துக்கு. அப்போ நீங்கள் சொல்கிற என் தம்பிமாரும் சரி, சகோதரிமாரும் சரி, பிள்ளைகளும் சரி, என்ன செய்யணும்? நீ எடுக்கிற தீர்மானம், நீ சபைக்கு போகணுமா போகக்கூடாதா? இப்படி போகணுமா போகக்கூடாதா? வாலிபர் கூட்டம், ஆண்கள் கூட்டம் இருக்குது. இன்னைக்கு நீ எடுக்கிற தீர்மானம் பின்னுக்கு ஒரு நாளைக்கு பாதிக்கும். நீ உனக்கு கெஞ்ச வேண்டியிருக்கு இல்லையா, வரமாட்டேன் இல்லையா, செய்து பார். நல்லா எழுதி வச்சுக்க பைபிளில். என்னது? இன்னைக்கு நீ எடுக்கிற தீர்மானம் பாரு, சபைக்கு நீ முக்கியமான வேலை போயிட்டு அங்கே போயிட்டேன், கல்யாணத்துக்கு போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டு போய் வாழ்க்கை போய். நான் இத்தனை கல்யாணத்துக்கு போக மாட்டேன் தெரியுமா? பாசமாக கூப்பிட்டு இங்கே 10 பேர் வந்தால் இதான் எனக்கு முக்கியம், அங்கே போய் சாப்பிட்றது. நீ எடுத்ததுக்குன்னா உன்னை அதை, ஆனால் நீ தவறான தீர்மானம் எடுக்கிற கொஞ்ச நாள் சென்று அது உன்னையே பாதிக்கும். நீ தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இழக்க போற. தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செய்ய போற? சொல்லுங்க வாயத்தை, என்ன செய்ய போற? சபைக்கு வரணும். எது முக்கியம்? ரூத்து போயிட்டா, நீ என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? கொடுப்பா அக்கா, நானும் வரேன், நீ சாப்பிட்டா நானும் சாப்பிடுவேன். நான் சொல்கிறேன், நீ பீச்சுக்கு அங்கே போகணும்னு சொல்ல,
சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள், புத்தி சொல்லுங்கள், காலம் பொருளாதாரம் இருக்குது அப்படின்னாலே சபை கூடுதல் விட்டு விட வேண்டாம். அவன் ஒரு வீக்கு என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்கள். சபைக்கு வராமல் இருந்த போது எழுதுதானே பாரு, நான் இதெல்லாம் எழுதி வை பைபிளில். இப்போ நான் அந்த அம்மாவை சொன்னேன் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க. மாப்பிள்ளை குழந்தை ஐடி வேலை செய்யறதுக்குள்ள 70,000 சம்பளம் வாங்கினா, சொந்த கார் வச்சுருக்கோம், சொந்த வீடு வச்சுருக்கோம், ஒரே தங்க ஜாதகம் ஐடியில் வச்சுருக்கோம். பாஸ்டர் பண்ண பாருங்கள், நான் போய் 70,000 சம்பளம், சொந்த வீடு வச்சுருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டில் சொந்த கார் வச்சுருக்கேன், நான் சொந்த தான் வச்சுருக்கேன். பாஸ்டர் பண்ணி பாருங்க, ஏன்னா ஃபுல்லாக வருமானம் போயிருக்கு. அப்போ தான் நம்ம சொல்கிறாங்க, பாஸ்டர் என்ன அன்னைக்கு எடுத்து தெரியுமா, நீ நினைக்காத இன்னைக்கு நீ சொல்லலாம், நீ வெத்த விட்டா ஓடும், ஒரு நாள் வரும், ஒரு வால் அன்னைக்கு நடும், ஒரு நாள். இப்போ காலை பிந்தி போச்சு. தேவன் அதான் அவளே தன்னை கெடுத்து கொண்டார். நீங்களே அதாண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்களே இழந்து போறீங்க. நான் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் வயிற்றுக்கு எவ்வளோதான் நீ கருத்தரை நெருங்கி போகிறீங்களோ அவ்வளோதான் தேவன் உங்களை உயர்த்துவார். அழலையா, எவ்வளோதான் நீ கருத்தை ஐக்கியம் பாருங்களோ கதை முடியும். அதை விட்டுட்டு நீ தேவனை விட்டு விலகி 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 எல்லாத்துக்கும் சாட்டு போக்கு. 6:30 மணிக்கு ஆறாங்க, 8:30 மணிக்கு வாராங்க, 6 மணிக்கு ஆறாரு சொல்லு. நீ எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் உன்னை பாதிக்கும். இந்த ரூத்தில் ஒரு பாலோட கதை அதான் இன்னைக்கு ஒரு பால் எடுத்தோம், ஒருத்தராக போவோம். யாரை எடுத்தோம் முதல்ல? நவமி பிடிச்சிட்டோம், ஒரு பால். அடுத்த ஊற்றுக்கு போவோம், அதுக்கடுத்து போக சொல்லுவோம். ஆகவே பிரியமானவர்களே, தம்பி தங்கச்சிமாரே, ஐயாமாரே, அம்மாமாரே, நீ இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டி வரும். நீ சரியான தீர்மானம் பண்ண, உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இன்றைக்கு நீ எடுக்கிற தீர்மானம். என்னது? உன் எதிர்காலத்தை. ஆமாம், 5 வயசு 6 வயசு எங்கள் அம்மா மடியில் படுத்திருக்கேன். அப்போ எங்களுக்கு ஃபாதர் வந்து பெர்னாண்டோ, நல்லா அன்பான் படித்தார், அவர் ரோமன். இப்போ எங்கள் அம்மா சொல்கிற, மானே நீ பெரிய ஆளை வந்தால் என்ன செய்யணும், ஃபாதர்கிட்ட போய் ஊழியம் செய்யணும். அவங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கி நடக்குது. ஃபாதர்கிட்ட போய் ஊழியம் சொல்லணும், ஆண்டுக்காண்டு ஊழியம் சொல்லணும். அன்றைக்கி எங்கள் அம்மா போட்ட வேலை இன்றைக்கி முளைச்சி மரமாகுது. நீங்களாம் உட்காந்துருக்கீங்க. ஆகவே நீ எடுக்கிற ஒவ்வொரு, நல்லா கவனிச்சுக்க, வாயில் மனதில் வச்சுக்க, நீ எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் ஒரு 4 வரும் பதில் சொல்ல வேண்டி வரும். ஆகவே சரியான தீர்மானத்தை எடு. சரியான தீர்மானத்தை. நவமி வந்து சபைக்கு அடையாளம், போவாஸ் வந்து இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ மறிக்கட்டான் நான் மறிப்பேன், மரணமே ஒழிய நம்மை வேண்டும் பிரிக்க முடியாது. சபை பிடிச்சி வந்தாலையா? ஆண்டு கைவிட்டாரா? இல்லை, எங்கே கொண்டு வச்சார்? உயர்த்த. அது பிறகு போவோம், உபவாசம் பண்ணி போவோம். இன்னும் நம்ம ரூத்தை படிச்சுன்னா உபவாசம் பண்ணி எப்படி விட்டால் பார்த்தீங்களா? ஆகவே நம்ம நான் என் வாழ்க்கை அனுபவத்தில் சொல்கிறேன், நீ எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் ஒரு 4 வரும் பதில் சொல்ல வேண்டி வரும். அப்போ தான் யோசிப்பேன், அன்றைக்கே நம்ம போதும் சொன்னாரே, நம்ம கேட்காம விட்டமே, ஒவ்வொரு நாள் பரியாசம் பண்ணவே. அவர் அப்படி தான் சொல்லுவார், போகக்கூடாதா? வெள்ளிக்கிழமை வந்து நான் உட்காந்துருக்கேன். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு உட்காந்துருக்கேன். அதுக்கு பாடு 7 மணிக்கு சந்தைக்கு வருது. அப்படி தம்பி பாருங்க, ஏன் நான் அங்கே உட்காரணும், எனக்கு என்ன வேலை இருக்குது? நான் சும்மா அந்த உட்காந்து வேலை வச்சுக்கிறேன். நல்லா 2-3 அதிகாரம் நல்லா படித்தேன். வீட்டில் இருக்கிறது. அப்போ என்னை பார்த்தாலும் நீ படிக்கணும், முட்டாள்தனமான வேலை செய்ய என்னை பார்த்தா நீ படிக்கணும். வெள்ளிக்கிழமை நான் வேண்டிய அவசியம் கூட நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் வந்து உட்கார் சனிக்கிழமை. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். யார்? வாய்க்கிறாங்க. 73 வயசு. என்ன வயசு? நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு போனார்.
பேப்பர் பார்த்துட்டு இருந்தாங்க. நடந்து போய்விட்டார், பேப்பர் பார்த்துட்டு இருந்தாரு. ஆகணும் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகம் இருக்கும், பாஸ்டர் என்ன செய்யறது தெரியல பாஸ்டர், மருமை ரொம்ப மோசமாக இருக்கும். அன்னைக்கு கோல்டு என் மருமை இன்ஜினியர் கிடையாது, என் மருமை இன்ஜினியர் பெரிய ஆள் தான். கார்டு அடிச்சுக்கணும் கூட இன்ஜினியர். அப்போ நான் ஞானஸ்தானம் கொடுத்து நான் எல்லாம் செஞ்சு சாப்பாடு கூட வழியில் போவோம். நல்லா தான் போயிட்டுச்சு. நல்லா குடும்பம், 2 பிள்ளைகள், 10 சோதனை, அப்படி எப்படி ரொம்ப ஆர்டர் பாடல் நம்ம வச்சு. இப்போ என்ன செய்ய ரிப்பீட்டு என்னது 4 வரும் பதில் சொல்ல வேண்டிய ஒவ்வொருத்தரும். நான் இங்கே இருக்க நீ யாருன்னு சொல்ல, நீ ஒவ்வொருத்தரும் நீ சரியான எந்த காரியம், உங்கள் திருமண காரியமாக இருக்கலாம், சபைக்கு வர்றதா இருக்கலாம், உங்கள் ஞானஸ்தானமாக இருக்கலாம், ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், எதாக இருக்கலாம், உன் தீர்மானம் சரியாக இல்லைன்னு சொன்னால் நீயே உன்னை அழிச்சுக்கிற மாதிரி தான். அதுக்கு நல்ல ஆலோசனை, என்ன செய்யணும் ஏது செய்யணும். இதான் ஒருபாட சத்துரும். இது பிற்பாடு ஒருபாடை பற்றி எங்கேயும் சரியா இல்லை. அப்போ நாம் உண்மையாக இருந்திருந்தா மேன்மை கிடைச்சிடும். இந்த அம்மா அப்போ ஒரு சகோதரியப்பா ரூத்து போகிறான்ப்பா, நம்ம நான் வர்றேன் அக்கா, நான் வர்றேன், எங்களுக்கு தான் இப்போ வந்திருந்தா அந்த போஸோட வந்து போட்டி போட்டான் இல்லையா, நீ முடிக்கிறியா நான் முடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 மாப்பிள்ள நல்ல பணம் வந்துருக்காங்க, ஆசிரமம் வந்துருக்காங்க. அப்புறம் பாருங்க சொன்ன அவன் போகிடம் என்னது அறியாதபடி புறப்பட்டு போனான். நடுவியா தேசத்தையும் நிலத்தையும் தமிழ்நாட்டையும் விட்டு புறப்பட்டு நான் தேசத்துக்கு போ, இந்த பெரிய ஜாதி முன்னை ஆசிரியப்பேன், ஆசிரியர்கள் ஆசிரியப்பேன், சபைக்கில் சவிப்பேன் சொன்னார் இல்லையா. அவன் போகிற இடம் பண்ண கத்தமிழ் அந்த நம்பிக்கை வச்சான், அந்த விசுவாசம் வச்சான். போகிற இடம் இருந்து அறியாமல் போனான். அடுத்து நான் பார்க்குறோம் சாப்பிட்றாங்க எல்லாரும் மருந்தளித்தாலும் இவங்க 4 பேர் வைராக்கியம் இருக்காங்க. எப்பொழுது ஜெபிக்கிற போது ஜெபிக்கிற பார்த்தீங்களா. அந்நிய தேசம் சொல்லி என்ன செய்யலை. இப்போ உனக்கு எப்போ பார்த்தாலும் டிவி, சினிமா, சபைக்கு ஒரு நேரம் இல்லை, செல்போன். நான் இந்த கிரவுண்டில் இந்த திருவிழா பார்க்க போகிறேன் காலைல. நான் போனதான் கொண்டு போகிறது எல்லாம் நான் போன வச்சு நடக்கிறாங்க. பாவியெல்லாம் நான் போனதான் கொண்டு போகிறேன், வெறும் சாய் மட்டும் தான் கொண்டு போகிறேன். எல்லாம் இப்படி தான் நடக்கிறாங்க. நீ எதுக்கு வந்த? நீங்கள் எல்லாம் அப்படி போச்சு. சபைக்கு வரணும்னு சொல்ல பார்க்க போய் பார்க்க வைக்கிறேன், போன ஓடிக்கிட்டு என்ன இருக்காது. நீ இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் நீ சரியாக எடுக்காவிட்டால் உன்னை பாதிக்கும். அல்லேலூயா. உன் எதிர்காலம் இன்னைக்கு எடுக்கிற தீர்மானத்தும் ஒரு எதிர்காலம் இருக்குது. ஒரு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொன்னால் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும். என்ன செய்ய கர்த்தருக்கு கூடுமான வரையில் முதலாவது தேவராஜ், அதாவது முதல்ல என்னது அது வீடு அம்மா தான் ஒரு சாட்சி. மறைச்சிக்கப்பட்ட 4 கிலோ புதுசில் மாஸ்டர் வீடு கூட்டம், அந்த தெருவிலேயே 4-5 கூட்டம் நடக்கும். ஸ்டெல்லா வீட்டில் ஒரு கூட்டம், மாங்கரெட் வீட்டில் ஒரு 4 கூட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு 3-4 வீடு. அம்மா காலையில் எழுந்திடுவாங்க. இன்றைக்கி சாயந்தரம் பாஸ்டர் வர்றாரு, வீடெல்லாம் தொடச்சி கழுவி எல்லாம் ரெடியாகி. இப்போ அதெல்லாம் போச்சு, அது அவங்களோட போச்சு. ரெடியாகி சமைச்சு இப்போ கேட்டால் பார்ப்போம். இப்போ எங்களுக்கு கூட்டம் நடந்த அவங்க ரெடியாக இருப்பாங்க அவங்க அம்மா. அதான் அவங்க நல்ல மாதிரி காலை வந்தாங்க, ராபசம் கூட சாயந்தரம் போயிட்டாங்க. நம்ம இழுத்துக்கிட்டு இருக்கோம், நல்ல மாதிரி. காலை 6 மணிக்கு வந்தாங்க, ராபசம் தான் நீங்கள் வந்தாங்க. சாயந்தரம் முடிஞ்சு ரைட்டு ஆடுறாங்க. சொல்லுவாங்க வாசனைக்கு வர்றாரு, வீடெல்லாம் பெருக்கணும், கேட்டெல்லாம் கழுவணும், துடைக்கணும். அவங்க எடுத்த தீர்மானம். இந்த ஒருபாளுக்கு ரொம்ப அவை தயவு செய்து இப்படிப்பட்ட ஒருபாள்கள் இருந்தால் ஒரு தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளுங்க. யாருக்கும் தெரியாமல் செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அது இது. இப்போ நல்லா இருக்கும், இப்போ நல்லா இருக்கும். 10 வருஷம் செய்த ஒருபாடு நீ என்கிட்ட வருவேன், ரிட்டர்ன் வருவேன். பாஸ் என்ன செய்யலாம்,
நான் சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த தீர்மானம். நான் என்ன செய்ய முடியும்? ஆலோசனை கேட்டியா? அவனோட பேசுனியா? ஊழியக்காட்ட சொன்னியா? ஜெபிச்சியா? சரியா தப்பா? அன்னைக்கு எடுத்த தீர்மானம். உடனே நல்லா இருக்கும். இப்போ 25 வருஷம் ஓடிஞ்சு தான் நல்லா ஒரே ஆட்டம் பாட்டம் தான். அப்போ ஒரு மனிதனுடைய சுயம் வெளியே வர்றதுக்கு 10-20 வருஷம் ஆயிடும். நம்பாத. ஒரு மனிதன் சுயம் வெளியே வர்றதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே கண்ணை மணியை அப்படியே தேனை போயிடாது. 20 வருஷம் ஆயிருக்கு அவனோட சுபாவம் வெளியே வருது. இப்போ சுபாவத்தை கட்ட எனக்கு நீ முடிச்சா அப்படி பிடிக்காது. என் பிள்ளைக்கு எத்தனை திருமணத்துக்கு எத்தனை பாசமாக பிடிச்சி அழுது ஃபோன் பண்ணி பேசி எப்போ பார்த்தாலும் என் பொண்ணு அதான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, அதே பண்ணேன் முடிச்சா அப்படி பிடிக்காட்டி போகும், சம்பளத்தை ஒன்றாவது கொடுத்துரு. ஆகவே அது யாருமே குற்றம் இல்லை. அந்த குடும்பம் அன்னைக்கு எடுத்த தீர்மானத்துக்கு இன்றைக்கி பிறந்தவன் அனுபவிக்கிறார்கள். இது கேட்க நாம அப்படி போயிடக்கூடாது. உனக்கு வர்ற மேன்மையை ஆசீர்வாதம் இழந்து போயிடாத. நேற்று ஒரு புஸ்தகம் படித்தேன். அந்த புஸ்தகம் நிறைய இருக்குது. தம்பிமார் நிறைய புஸ்தகம் ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன இருக்கும், லைப்ரரி இருக்கணும். என்ன இருக்கணும்? செல்ஃபோன் இல்லைப்பா, லைப்ரரி இருக்கணும் உங்கள் வீட்டில். புக்கு என் வீட்டில் வந்துருக்கு. எங்களுக்கு வயல்கால் படிச்சுதான் சொல்லுவேன். என்ன இருக்கணும்? உன் பிள்ளைகள் நானே சொல்லிக் கொடுங்க, புக்கு படிக்கணும்னு சொல்லுவேன். என் பிள்ளை நானும் எப்போ பார்த்தாலும் போயிடுவோம் புக் வாங்குறதுக்கு. அவன் வாங்கி கொடுத்த புக்கு நிறைய இருக்குது, அவளே வாங்கி கொடுத்து இதெல்லாம் படிக்கணும். பைபிளாஜி படிக்கும்போது நிறைய புக்கு. அப்போ எனக்கு படிக்கும் பொழுது அதில் நான் வந்து இங்கிலாந்து பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில், அதனால் 2வது உலகத்தை முடிஞ்சவொடனே அவரை பல்கலைக்கழகத்துக்கு அழைக்கிறாங்க. எதுக்கு? பட்டமளிப்பு விழாவுக்கு அழைக்கிறாங்க. ஆனால் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பெரிய பேச்சாளர் இவே மாதிரி இல்லை, நல்ல பேச்சாளராக. இங்கே வருதுக்கான உண்மை அப்படி இல்லை, நல்ல தெரிய பேச்சாளர். அவர் சொன்ன ஒரே வார்த்தை தானா சொல்லிட்டு உட்காண்டார். நெவர் கிவ் அப், விட்டுறாத. அந்த ஒரு வார்த்தையில் ஒரே சொல்லிட்டு உட்காண்டார். விட்டுறாத, உன்னுடைய வைராக்கியத்தை விட்டுறாத, உன்னுடைய காரியத்தை விட்டுறாத, தொடர்ந்து போவோம். அதை சொல்லிட்டு அப்படியே உட்காண்டார். அவ்வளோ பெரிய அர்த்தம். விடாத, முயற்சியை விடாத. இந்த ஒரு வாழ்க்கை நீ விட்டுட்டியம்மா, நீ விட்டுட்டியே. மாமியார் விட்டு அக்கா கூட இருந்து வரானா வந்தது, நீ பெரிய கோடீஸ்வரர் இருப்பியே. போவாஸ் பார்த்து செஞ்சு வைக்க மாட்டான், குழந்தையா தானே. போவாஸ் செஞ்சு வைக்க மாட்டான், குழந்தையா இருக்கும். செஞ்சு வைக்க மாட்டான், வச்சிருப்போம்மா. ஏன்னா அவன் நேரத்தோட இன்னொரு போட்டி போட்டுருக்கான். நீ இப்போ வயலில் போய் படிச்சு பாருங்க. வயலில் நீ முடிக்கிறியா நான் முடிக்கிறேன், அவன் எடுத்தது போட்டி வச்சு. ஒரு தவறான முடிவு அவருடைய எதிர்காலத்தையும் பாதிச்சது. அழுவியா திரும்ப போய் பின்மாற்றம் போய் விற்கிறான இதை வணங்கி பார்த்தீங்கன்னா கற்று சொல்ல. நெவர் கிவ் அப். ஒரு நாள் விட்டு விடாதே. நீ எடுத்த தீர்மானத்தை விட்டுடாதே. உண்மையாது, வைராக்கியமாறு, விட்டு கொடுக்காத. ஒரு ரூபா மாதிரி போயிடாது. 150 வைராக்கியம், அதை விட்டு கொடுக்க இல்லை. உறுதியாக இருந்தா தீர்மானத்தை சாய் நான் வந்து தான் ஆகுவேன். நீ என்ன சொல்றது? ஒரு அலையில சொல்லுமா, அலையிலையா கற்று சொல்லு. ஜோபமா எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? அலையிலையா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜோபனோப்பா. நாங்கள் இந்த ஒருவாளை போல் இருந்து விடக்கூடாதப்பா. நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் நீர் ஆண்டவரே. போயிட்டு நாங்கள் போகக்கூடாது. யார் தாவீதை கல்லறியும் பொழுது தாவீதுக்கு சப்போர்ட்டாக யாருமே கிடையாதப்பா. ஆனால் தாவீது நினைச்சார், கர்த்தருக்குள் தன்னை திறப்படுத்தி கொண்டான். எல்லாரும் சொல்லுங்க, தாவீது கர்த்தருக்குள் தன்னை வைராக்கியமாக இருக்கிறது சொல்லுவோம். நம்மளை யாரும் தைரியப்படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க, உற்சாகப்படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் இருக்கிறார். நீ உன்னை கர்த்தருக்கு தைரியப்படுத்தி கொண்டு அழைத்து அழைப்பு உண்மையாரு. நீ தவறான தீர்மானம் எடுத்தால் ஒரு நாள் வரும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நாள் வரும். அன்றைக்கு யோசிப்பா, ஐயோ அன்னைக்கு நான் உண்மையாக இருந்திருந்தால், என்னோட ஊழியக்காரர் சொன்ன பேச்செல்லாம் கேட்டிருந்தால் அன்னைக்கு இந்த நிலைமை வராதேன்னு சொல்லி நீ யோசிக்க வேண்டிய வரும். நிச்சயமாக இவர் மாறாது. பெரியமானவர்களே, இது அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம சொன்னோம் இல்லையா, அனுபவத்தில் சொல்கிறேன், கற்று சொல்கிறேன். பைபிளில் இருக்குது சரி, ஆனால் இந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு நாள் வரும்,
பதில் சொல்ல வேண்டிய நாடு வரும். ஹல்லேலூயா. ஆக இன்றைக்கு நல்ல தீர்மானப்படி நான் சபைக்கு போகணுமா, ஜெபிக்கணுமா, ஊழியம் செய்யணுமா, கர்த்தர் அழைத்தார். அழைப்பை திறந்து கொள்ள உறுதியாக்கும்படி ஜாக்கிரதைங்கள். இந்த ஒருபாடு அழைப்பு பெரிய அழைப்பு. பெத்லகேமிலே வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யம் முடிச்சு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். ரூத்துக்கு வைத்திருந்த அதே ஆசீர்வாதம் வைத்திருந்தார். ஆனால் இதை அவளே கெடுத்து கொண்டாள், அவளே இல்லாமைக்கு கொண்டாள், அவளே மறுதலித்து போய்விட்டாள். யார் ஒன்று செய்ய முடியாது. நானா என்னை கெடுத்துக்கிட்டா யார் ஒன்று செய்ய முடியாதுங்க. எல்லாம் சொல்லி சோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, நாங்கள் ஒருபாடு போல் இராதபடி எங்கள் தீர்மானத்தை உண்மையா இருக்கணும் ஐயா. எங்களை அழைத்த அழைப்பு உண்மையா இருக்கணும் ஐயா. ஒரு யூதன் ஆண்டவரே அவனுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே, அவனுடைய வீடு எருசலேமில் இருக்குது, நான் போய் அங்கே தான் இருப்பேன், என் மாமியாரோடு தான் இருப்பேன். கர்த்தர் சோதரம் அன்றைக்கி தீர்மானம் எடுத்திருந்தால் இவள் பேரும் சொல்லப்பட்டிருக்கும். எல்லா இடங்களையும் அந்த ஒருபாடு பேர் சொல்லப்பட்டிருக்குமையா. ஆனால் இது இதோடு முடிஞ்சு போனது, அவளுடைய சரித்திரம் முடிஞ்சு போனது. காரணம் அவள் எடுத்த தீர்மானம் தவறான தீர்மானம். மாமிக்கு முத்தமிட்டு போய்விட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எங்கள் வாழ்க்கையில் இராதபடிக்கு நாங்கள் வைராக்கியம் எங்கள் அழைத்த அழைப்புக்கு வைராக்கியமாக இருக்கிற உதவி செய்ய முடியாது. சொல்லுங்க, வைராக்கியமாக இருக்கிற உதவி செய்யுங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நெவர் கிவ் அப். அதாவது ஒரு நாள் வரும், நீ பதில் சொல்ல வேண்டிய. நீ இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் ஒரு நாள் வரும், பதில் சொல்ல. சபைக்கு வரலையா, 1000 போ சொல்கிற தானே. தூங்கிட்டு என்ன சொல்கிற, உடம்பு சரியில்லைங்கிற, கடைக்கு போகிற, என்னென்னமோ சொல்லிட்டு போ. நான் எனக்கு தெரியாத மாதிரி தான் இருப்பேன், செவிடுந்த போல இருப்பேன். என் காலத்துக்கு ஒரு நாள் வரும், என்ன பாசம் செய்கிறது அப்படி நடக்கக்கூடாது, எச்சரிக்கை. சோத்திரம் எல்லாம் சோத்திரம். நன்றியப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே, மோக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவரே, தன் நாட்களே தேவனுமாய் இருக்கிறீரே, உம்முடைய நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ போதுமானவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்நாட்கள கூட தேவனாய் கர்த்தர் ஒரு நாளை கூட்டி சென்ற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாள்ல கூட தேவனே உம்மை காண கொடுத்த கிருபைக்காய் கொடான நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாள்ல கூட தேவனாய் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த கால வேளை கூட தகப்பனே, எங்க ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் உம்முடைய கிருபையினால ஆண்டவரே, உம்முடைய அன்பினால ஆண்டவரே, உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால நிறைத்தீரே, அதற்காய் கொடான நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெறுமையாய் வந்த நாங்கள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி போவதில்லை என்று சொன்னது போல என் தேவனாய் கர்த்தர் இந்த கால வேளை கூட என் தேவனே, நீங்க நிரம்பி வழிகிற பாத்திரங்களா எங்களை மாற்றினீரே, அதற்காய் நன்றி அப்பா. அருமையா எங்களோடு நீங்க பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காய் கொடான நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல கூட ஆண்டவரே, ஒருபாலை குறித்து எங்களோடு நீங்க இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. ஒருபால் செய்தது போல ஆண்டவரே, நாங்கள் அந்த தவறை செய்து விடாதபடி ஆண்டவரே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய இறுக்கமாய் ஆண்டவரே, நெருக்கமாய் என்னை பற்றிக்கொள்ள என் தேவன் நீங்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. என் தேவனே, ரூத்தை போல ஆண்டவரே, உம்மை விடாமல் ஆண்டவரே, மரணமே ஆனாலும் வேறொன்றும் என்னை பிரிக்காதுன்னு சொன்னது போல ஆண்டவரே, அப்பா உம்மை விட்டு நாங்கள் விலகி விடாதபடி ஆண்டவரே, உம்மை இறுக்கமாய் நாங்கள் பற்றிக்கொள்ள என் தேவன் நீங்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. என் தேவனே, கல்வி தோன்றதுக்கு முன்னதாகவே பேய் சொல்லி அழைத்து அழுந்திருக்கிறேன் சொன்னது போல அப்பா, எங்களையும் கூட என் தேவனாய் கர்த்தர் நீங்க பேய் சொல்லி அழைத்து அழுந்திருக்கிறீர் ஆண்டவரே. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் எங்களை வழிநடத்த நீங்க வல்லவராய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி அப்பா. அந்த விசுவாசிகளை கட்டிட்டு இருக்கிறீரே, அதற்காய் கொடான நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான எங்களுக்கு அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிகளை கொடுத்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே. இந்த கால வேளை கூட தகப்பனே, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் நீங்க மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கிற தேவன் அல்ல ஆண்டவரே, எங்க இருதயங்களை பார்க்கிற தேவன். எல்லாமே வெளியரங்கமாயும் நிர்வாணமாய் காணப்படுது வேதத்தை வாசிக்கிறோமே தகப்பனே. அப்படியே என் தேவனாய் கர்த்தர் எங்களை அறிந்திருக்கிறீர் அப்பா, எங்களை புரிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னது தேவை என்று நாங்கள் கேட்பதற்கு முன்னதாக நீ அறிந்திருக்க தகப்பனே இருக்கிறீர் அப்பா. உங்களுடைய சித்தம் போல ஆண்டவரே, எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாய் எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஏறெடுத்து வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம்.
தடைகள் யாவையும் நீக்கி போடுங்க. உடைய கரங்களில் கொடுக்கிறோம் தகப்பனே. வராமல் தடைப்பட்டு போயிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூட எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படிக்காய் செபிக்கிறோம். இடங்கொள்ளாமல் போக மட்டும் என் தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. நீங்க பலப்படுத்தி வழிநடத்தும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. என் தேவனாய் கர்த்தர் ஒரு விஷயாய் கூட ஆண்டவரே இந்த தகப்பனாருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ தந்த சுகத்துக்காய் நன்றி அப்பா. நீ தந்த பலத்துக்காய் கொடான நன்றிகளை செலுத்துகிறோம். திரும்ப வாழ வைத்து கூட்டி கொடுத்த திருமைக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அநேக காரியங்களுக்கு எடுத்து நீங்க பயன்படுத்த போகிறீரே, அதற்காய் கொடான நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த கால வேலை கூட தகப்பனே உமக்கு உண்மையாய் உத்தமமாய் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கூட வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்களாமல் போகும்படி நிரப்பிட சொன்னது போல கைட்டு சேர்க்கிற எல்லா வேலையும் கூட என் தேவனாய் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. முதலான வயது போட்டது போல இராதபடி ஆண்டவரே மீதம் எடுக்கத்தக்கதாய் என் தேவனாய் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்காய் செபிக்கிறோம். என் தேவன் மாடுபடியில் ஆசீர்வதிங்க. மாலை ஆற்றை யாவும் திருக்கத்தில் கொடுக்கிறோம். நேரத்து வழிநடத்துங்க. சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கூட என் தேவனாய் கர்த்தர் நீங்க ரட்சிப்புகளை கொண்டுவரும்படிக்காய் செபிக்கிறோம். உடைய கரம் தாங்கட்டும் அப்பா. அதிசயங்களை காண செய்கிறவரே, ஒரு விஷயமாய் நீங்க அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தும்படிக்காய் செபிக்கிறோம் தகப்பனே. நீ வேலைகளை ஏந்துவீரப்பா. இல்லை சுமப்பீர் ஆண்டவரே. இல்லை தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. மீதியான யாவையும் திருக்கத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. நல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சர்வகாலங்களிலும் பிதாவாய் தேவன் அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுத்த ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.